வயிற்றுல இடம் இருக்கு மட்டும் தின்னண்டு திண்டு ஓட்டேன். கண்டதும் கனவாய் தோணுது. யோசிக்காத அப்பன் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். அண்ணன் என்னடா தம்பி என்னடா. புதினம் தெரியுமோ புதினம் தெரியுமோ. பவளம் பவளம் என்ற ஆளைய காணையில எதுவும் கடதெருவுக்கு போட்டாவோ. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிடுச்சு கண்மணி ஏன் கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருக்கு கண்மணி ஏன் கண்மணி. என்னப்பா இவ்வளவு நேரம் யோசிச்சு கொண்டிருந்தீர்கள், இப்ப பாட்டு பாடுறீர்கள்? ஓஹோ, கனடா ஞாபகம் வந்துட்டு. இப்ப கனடாவில நின்றிருந்தா உண்டையோட 2 வருஷம் முடிஞ்சிட்டது. இந்த நேரம் கனடாவில போய் இறங்கி விட்டீர்கள், அப்படித்தானே? ஓமடி உள்ள 5 வருஷம் லீவை போட்டு 10 லட்சம் செலவழிச்சு பல கனவுகளோட கனடா பறந்து அங்க போய் சில்லு முள்ளு பட்டு 18 நாளில திரும்பி வந்த ஆளண்டா நான் ஒரு ஆளாத்தான் இருக்கும் கண்டியே. பிள்ளைகள் என்ற உன்னுடைய கனவுகளை நிறைவேற்ற வேண்டுமென்று கனடா போய் உழைச்சு கொண்டு வரலாமென்று போனா எல்லாம் சுக்குநூறா போட்டு குருவி போல சேர்த்த 10 லட்சம் காசும் அநியாயமா கரைஞ்சு போனதை நினைக்க மனம் பத்தி எட்டிக்குது. பவளம், இந்த நேரத்துல நீயும் கனடா விடயத்தை ஞாபகப்படுத்தி போட்ட மனசுல கண்ணதாசன் பாட்டு ஞாபகம் வெற்றுக்குது. அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாடங்கோவை. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. சகோதரங்களை சொந்தங்களை நம்ப கூடாதடி உள்ள நிறைய கதைக்கலாம். ஆனா நான் அதுகளை தவித்து கொள்கிறேன். எனவே காணி ஈடு வச்சு மெனசி மாற்ற நகைகளை அடைவு வச்சு சீர்கட்டு போய் இடைநடுவில் நின்று ஆத்தலையுதுகள். ஆனா நான் என்ற முயற்சியால என்ற சொந்த காசுல கனடா போய் வந்தபடியால் யாரும் எதுவும் கதைக்க முடியாது கண்டியே. என்னோட அலுவலகத்தில பணி செய்த உயிர் நண்பன் ஒருவரும் 5 வருஷ லீவு போட்டு குடும்பத்தோட என்னோட கனடா வந்தவன். இருவருக்கும் ஒரே அடியா 10 வருஷ வீசா கிடைச்சது. நான் அவனுக்கு உதவி, அவன் எனக்கு உதவி. அவனுக்கு சொர்க்கமடி, எனக்கு நரகமாய் போச்சுதடி உள்ள. இந்த நேரத்துல டிக்கிடோக்கு செந்தூரன் வேலுப்பிள்ளை பொடியின்ற சிரிப்பு தான் ஞாபகம் வருகிறது. பவளா, இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்றேன் கேளு. ஓமங்கோ, சொல்லுங்கோ. எனக்கு கனடா வீசா கிடைச்ச செய்தியை கனடாவில் உள்ள உறவுக்கார பொம்பளை ஒரு ஆள் அறிஞ்சிட்டா. அப்ப நான் கொழும்புல நிக்கிறேன். அவ எனக்கு கோல் எடுத்து, அப்பன் கனடா வாரீங்களா, வீசா கிடைச்சிட்டுதான் ஒரே ஆற வேற. அப்பன் பாஸ்போர்ட் கவனமா வந்து சேருங்கோ. ஒன்றுக்கும் யோசிக்காத அப்பன் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். சொல்லுக்கு சொல்லு அப்பன் போட்டு என்னை திக்கு முக்காட வச்சிட்டா. எனக்கும் அப்ப நல்ல சந்தோஷம். இதுக்குள்ள ஒரு பாட்டும் ஞாபகம் வருகுது. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது, என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது,
ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. கண்ணிலே கண்டதும் கனவாய் தோணுது, காதிலே கேட்டதும் கதை போல் ஆனது. கண்ணிலே கண்டதும் கனவாய் தோணுது, காதிலே கேட்டதும் கதை போல் ஆனது. என்னாண்டு தெரியலே சொன்னாலும் விளங்கலே, என்னாண்டு தெரியலே சொன்னாலும் விளங்கலே. என்னை போல ஏமாளி எவனும் இல்லே, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. இந்த நேரம் இந்த நாளில கனடாவுக்கு போய் மொன்றியலில் இறங்கியாச்சு. பூக்கொத்து கொண்டு வந்து வரவேற்றதையும் இப்ப நினைக்க சிரிப்பு சிரிப்பாய் வருகுதடி பவளம். அத்துடன் அடக்க முடியாத ஆத்திரமும் வேதனையாயும் கிட்டாக்குது. 2ஆம் நாள் ஆப்பிள் தோட்டத்துக்கு போனேன். $50 கொடுத்தா 2 பெரிய பேக்கு தருவாங்க. அதுக்குள்ள எவ்வளவு ஆப்பிளும் அடையலாம். நானும் விடுவேனே, காலால உலக்கி அமர்த்தாதது தான் குறை. கையால அடையோ அடையண்டு அடைஞ்சு போட்டேன். வயிற்றுல இடம் இருக்கு மட்டும் தின்னண்டு திண்டு போட்டேன். அதுக்கும் காசு இல்லை. அடுத்த நாள் காலை பர்கர், மாலை, பீச்சா, அப்பப்பா தடமடி உள்ள தேன்தான். மறுநாள் வேலையும் கிடைச்சிட்டது. பிடகண்டமும் தொடங்கிட்டது. பிடிச்ச சனியனை கிளைக்க எலுமே. நண்பனிடம் ஓடினேன். அவனும் முயன்றான். வேலையும் கிடைக்கவில்லை. ஒர்க் பர்மிட் என்றாங்க, பேப்பர் என்றாங்க, கை காசு என்றாங்க, பம்மாத்து விட்டாங்க. நண்பனும் என்ன செய்வது? எனது ஊர்க்கார உறவுக்கார படித்த நண்பியிடம் ஓடினேன். அவளும் என்ன செய்வது? குடும்பக்காரி. அங்கும் 7-8 நாள் தங்கினேன். சரிப்பட்டு வரையில வேலையும் கிடைக்கல. இது இவ்வாறு இருக்க மொன்றியலில் இருந்து, அதாவது யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையிலான தூரம் மாதிரி கனடாவில் ஒரு இடத்துல இருக்கிற உறவுக்கார அன்னையுடன் தொடர்பு கொண்டேன். எல்லாரும் உதவுமா போல கதைச்சு நடிக்கிறாங்க. ஆனா மறுபக்கம் எப்படி விரட்டலாம் என்று யோசிக்கிறாங்க. நான் முன்னுக்கு சொன்ன அப்பன் என்று பாசமலை பொழிஞ்ச உறவுக்கார அக்காவுடன் தொடர்பு கொண்டேன். பொறடா தம்பி, யோசிக்காத, அவசரப்படாத, இந்நேருடன் கதையண்டு சொன்னவாதான் இன்று வர கதையே இல்லை. அப்பற்ற வழியும் கைவிட்டு போச்சு. இனி ஒரு உறவும் வேண்டாம், ஒரு கோதாரியும் வேண்டாம். கலைந்தது கனவு. ஊரே போதுமென்று 18 நாளில கட்டுநாய்க்கா வந்து இறங்கின. கனடா பிளாக்ல உள்ள இலை தெரியும் தானே? அந்த இலையுள்ள மரம் அங்க நிறைய இருக்கு. நான் போன நேரத்துல இந்த இலை மரத்துல இருந்து உதிர்ந்து விழுகிற காலம். அதுல 4-5 இலைய பறிச்சு கொண்டு வந்தேன். அதை இந்த கடைக்குட்டி மகனுக்கு கொண்டு வந்து கொடுத்து பக்குவமாய் வச்சிருக்கிறான். இலை காஞ்சி போச்சுது, ஆனால் உடையாமல் இருக்கு. அவ்வப்போது எனக்கு கொண்டு வந்து காட்டுவார். இன்றைக்கும் காட்டினார். மனம் பத்தி எரிக்குது. என்ன செய்வது? காலம் அப்படி போச்சுது. விட்டு போன நூலகர் வேலையும் எனக்கு கிடைச்சிட்டது. இந்த வேளையில வெளிநாட்டு மோகம் கொண்டு உங்களுடைய பணத்தையும் சொத்தையும் காலங்களையும் வீணாக்காதீங்க. பவளம், என்னப்பா? தண்ணி வெண்ணிய தாவன் குடிச்சு போட்டு படுக்க போறேன். சரி சரி, கொண்டு வாரேன். கவலைப்படாதீங்கோ, எல்லாம் இறைவன் பார்த்து கொள்ளுவான். சரி, இந்த பாட்டோட முடிக்கிறேன். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும்
வாழ வைப்போமே. தையட தையடத்தா தக்கட தக்கடத்தா தா 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 லா 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 லா.